அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சுண்டைக்காய் வத்த குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் மொச்சையை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மொச்சையை போட்டு நம்ம நல்லா வறுக்கும் போது அதில் ரெண்டு சொட்டு ஆயில் விட்டு நம்ம வறுத்துனாக்கா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வேகும். அதனால தான் நான் 2 சொட்டு ஆயில் விட்டு நல்லா வறுத்துக்கிட்டேங்க. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துக்கலாம். நம்மளுக்கு மொச்சை நல்லா வறுக்கும் போதே நம்மளுக்கு நல்லா ஸ்மெல் வரும். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தாங்க விட்டுக்கிட்டேன். அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம 3 ஸ்பூன் தனியா போட்டு வதக்கிக்கலாங்க. தனியா போட்டு நல்லா வதக்கும் போதே நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட்டு 8 வரமிளகா போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வறுத்துக்கலானுங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு முழு உரிச்ச பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 தேங்காய் நம்ம அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாடியில் நம்ம வறுத்து வச்ச மசாலாவை போட்டு கூடவே நம்ம வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி அதை ஒன்றும் பாதியமாக நம்ம நசுக்கிக்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு முழு பூண்டு, உரிச்ச பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்ச சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது சுண்டைக்காய் செஞ்சு சாப்பிடுங்க. கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம வேக வச்ச மொச்சையை போட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிட்டேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. மசாலா பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க விடலாங்க. நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு ஒரு கொதிக்கிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாங்க. கடைசியாக புளியை ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்ப மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. சின்ன துண்டு வெல்லம் போட்டு கொதிக்க விட்டோன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், என்னென்னா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டைக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுண்டைக்காய் போட்டு செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.